அதனால நீங்க வெளிநாடு போகும்போது என்னன்னு கேட்டா, யாராவது உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின்ஸ் அவங்க கிட்ட கொஞ்சோண்டு கடன் ஒரு 5000 நீங்க கடன் வாங்கி அதுலதான் நீங்க டிக்கெட் எடுக்கணும். உங்க சொந்த காசை போட்டோ, இல்ல அப்பா அம்மா கிட்ட பணம் வாங்கியோ, இல்ல மாமனார் மாமியார்ட்ட பணம் வாங்கியோ நீங்க டிக்கெட் போட்டீங்கன்னா கண்டிப்பா போக முடியாது. கம்பெனி மூலமா வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கம்பெனி மூலமா வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற கம்பெனி மூலமா போறது கண்டிப்பா 200% கிடைக்கும். ஓகே. அது எப்ப சார், எப்ப கிடைக்கும்? எந்த நேரத்துல போலாம்? என் ஃபேமிலியோட போலாமா? எங்க போய் செட்டில் ஆகலாம் சார்? எடுத்தவனே நீங்க வந்து என்னன்னா ஃபேமிலியோட போக முடியாது சுவாமி. நீங்க முதல்ல போய் அந்த விசால ஒர்க்கிங் விசால போய் அதுக்கப்புறம் அது அப்ரூவல் ஆகி அதுக்கப்புறமேட்டு ஃபேமிலியை வர சொன்னா மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்க கூட்டு போக முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க போங்க. போயிட்டு அங்க போய் ஒரு 3 மாசம் பார்த்து ட்ரையல் பாத்துருங்க. கண்டிப்பா செட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபேமிலியை கூட்டு போயிரு. சரிங்க சார். வேலையில எப்படி சார்? ஏதாவது வேலை நிமித்தம் எப்படி சார் இருக்கு? அங்கேயே வந்து வேலை வந்து க்ரோத் இருக்குமா சார்? எப்படி வந்து சார் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறந்த இடம் ஒத்து வராது.